चले वतन की ओर डाल के प्रेम की डोर, हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर, बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर, हम चले वतन की ओर। ओम शांति। 16/4/1977 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: பிராமண ஜென்மத்தின் தெய்வீகத்தன்மை மற்றும் ஆன்மீகத்தன்மை கேட்பது மற்றும் உள்ளடக்குவது. கேட்பது சகஜமாக இருக்கிறது, கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆர்வமும் இருக்கிறது. இந்த ஆசை எப்பொழுதும் இருக்கிறது. அதுபோலவே உள்ளடக்கும் இந்த உள்ளடக்குவதும் இந்த அளவு சகஜமாக அனுபவமாகிறதா? உள்ளடக்குவதினால் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் என்ற இந்த இச்சை எப்பொழுதும் இருக்கிறதா? உள்ளடக்குவதின் சொரூபம் தந்தைக்கு சமமாக ஆவது. அப்படியானால் இதுவரையிலும் முதல் நிலையில் இருக்கிறீர்களா, இரண்டாம் நிலையில் இருக்கிறீர்களா, அல்லது கடைசி நிலை வரையிலும் இருக்கிறீர்களா? கேட்பது மற்றும் அந்த மாதிரி ஆவது கடைசி நிலை ஆகும். கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஆகியே விடுவோம், ஆகத்தான் வேண்டும், சென்ற கல்பத்திலும் ஆனோம், இப்பொழுதும் அவசியம் ஆவோம் என்ற இந்த வார்த்தைகள் கடைசி நிலையில் முடிவடைந்துவிடும். ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி எப்படி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோமோ அதேபோல் ஆகிக்கொண்டே இருக்கிறோம். கடைசி நிலையில் இருப்பவர்களின் லட்சியம் மற்றும் வார்த்தைகள் சொரூபம் மூலமாக தெளிவாக தென்படும். எப்படி முதல் பாடமாகிய ஆத்மா பாடத்தை கேட்கிறீர்கள் மற்றும் கூறுகிறீர்கள், கடைசி நிலையில் உள்ள ஆத்மாக்கள் வார்த்தையை மட்டும் கேட்க மாட்டார்கள், கூற மாட்டார்கள், ஆனால் கூடவே சொரூபத்தில் நிலைத்திருப்பார்கள். இதைத்தான் தந்தைக்கு சமமாக ஆவது என்று கூறுவது. தன்னுடைய அல்லது தந்தையின் சொரூபம், குணம் மற்றும் காரியத்தை சொல்ல மட்டும் மாட்டார்கள், ஆனால் ஒவ்வொரு குணம் மற்றும் காரியத்தை தன்னுடைய சொரூபம் மூலமாக அனுபவம் செய்விப்பார்கள். எப்படி தந்தை கூறுபவர் மட்டுமாக இல்லாமல் அனுபவம் நிறைந்தவராக இருக்கிறார், அதேபோல் தந்தையை பின்பற்றி நடக்க வேண்டும். எப்படி சாக்கார பாபாவை பார்த்திருக்கிறீர்கள், சொல்வதின் கூடவே காரியத்தில் சொரூபத்தில் செய்து காண்பித்தார். கேட்பது, சொல்வது மற்றும் சொரூபமாகி காண்பிப்பது, இந்த மூன்றுமே சேர்ந்தே இருந்தது. அந்த மாதிரி கேட்பது, சொல்வது மற்றும் காண்பிப்பது சேர்ந்தே இருக்கிறதா? இதுவரை எவ்வளவு கேட்டிருக்கிறீர்களோ அந்த அளவே நிரப்பி இருக்கிறீர்களா? உலகின் எதிரில் செய்து காண்பித்திருக்கிறீர்களா? பெரிய இடைவெளி இருக்கிறதா அல்லது கொஞ்சம் இடைவெளி இருக்கிறதா? ரிசல்ட்டாக என்ன இருக்கிறது? கேட்பது மற்றும் சொல்வதோ பொதுவான விஷயம். பிராமணர்களின் ஆன்மீகத்தன்மை எவ்வளவு தென்படுகிறது? எப்படி என்னுடைய ஜென்மம் மற்றும் காரியம் உலகியல் மனிதர்களுக்கு மாதிரி இல்லை, ஆனால் தெய்வீகமானது மற்றும் ஆன்மீகமானது என்று தந்தையின் மகா வாக்கியம் இருக்கிறது. பாப்தாதாவுடன் சேர்த்து பிராமணர்கள் உங்களுடைய ஜென்மமும் சாதாரணம் இல்லை, தெய்வீகமானது மற்றும் ஆன்மீகமானது. எப்படி ஜென்மமோ எப்படி தெய்வீக பெயரோ அப்படியே தெய்வீக ஆன்மீக காரியமாகும். எப்படி ஒவ்வொரு லௌகீக குடும்பத்தின் மரியாதை கோடுகளும் இருக்கின்றன, அதேபோல் பிராமண குலத்தின் மரியாதை கோட்டிற்குள்ளே இருக்கிறார்கள். மரியாதைகளின் கோடு எண்ணத்தில் கூட எந்த ஒரு கவர்ச்சியின் வசமாகி தவறானதை செய்வதில்லை, அதாவது கோட்டிற்கு வெளியே செல்வதில்லை. சூத்திரத்தன்மையின் சுபாவம் அல்லது சம்ஸ்காரத்தின் நினைவு வருவது என்றால் தீண்டத்தகாதவர் ஆவது, அதாவது பிராமண பரிவாரத்திலிருந்து தானே தன்னை விலக்கி ஓரமாக வைத்து கொள்வது. எனவே முழு நாளில் தந்தையின் ஆதாரம் எவ்வளவு நேரம் இருந்தது,
மேலும் தன்னைத்தானே எவ்வளவு நேரம் விலக்கி வைத்து கொண்டோம் என்ற இதை சோதனை செய்யுங்கள். விலகி இருப்பவர்கள் தந்தையின் ஆதாரத்தின் அனுபவம், தந்தையுடன் இருப்பதின் அனுபவம், தந்தை அடிக்கடி மூலமாக பிராப்தியாகியிருக்கும் அனைத்து பொக்கிஷங்களின் அனுபவத்தை விரும்பினாலும் செய்ய முடியாது. கடலின் கரையில் இருக்கிறார்கள், பார்த்து கொண்டே மட்டும் இருந்து விடுகிறார்கள். அடைய முடியாது. அடைய வேண்டும் என்ற இந்த ஆசை உருவாகி இருக்கிறது. ஆனால் அடைந்து விட்டோம் என்ற இந்த அனுபவம் செய்ய முடிவதில்லை. தெரிந்து கொள்ள விரும்பும் நிலையிலேயே இருந்து விடுகிறார்கள். அதிகாரிகளாக ஆக முடிவதில்லை. எனவே முழு நாளின் தெரிய விரும்பும் நிலை எவ்வளவு நேரம் இருந்தது மற்றும் அதிகாரியின் நிலை எவ்வளவு நேரம் இருந்தது? உங்களிடமும் யாராவது புதியவர்கள் வந்தார்கள் என்றால் அவரை முதலில் தெரிய விரும்புபவர்களாக ஆக்குகிறீர்கள். நீங்களும் புதியவர்களை ஒரு பக்கமாக வைக்கிறீர்கள். சபையில் அல்லது தினசரி வகுப்பில் வரவிடுவதில்லை. இப்பொழுது அனுபவம் ஆனது, நிச்சயம் ஏற்பட்டது மற்றும் ஏற்றுக்கொண்டேன், தெரிந்து கொண்டேன் என்று அவர் எப்பொழுது கூறுகிறாரோ அப்பொழுது சபையில் வருவதற்கு அனுமதி கொடுக்கிறீர்கள். எனவே எப்பொழுது தெரிய விரும்பும் நிலை இருக்கிறது என்றால் தந்தையின் ஆதரவு மற்றும் குலத்தின் ஆதரவு, அதாவது சபையின் ஆதரவு இயல்பாகவே நெருக்கத்திற்கு பதிலாக தன்னை தூரமானவர் என்று அனுபவமோ செய்யவில்லையே. ஆதாரத்திற்கு பதிலாக இயல்பாகவே புத்தி மூலமாக ஒரு பக்கமாக ஆகிவிடவில்லையே. குழந்தைக்கு பதிலாக கேட்கும் பக்தனாக ஆகிவிடவில்லை தானே. சக்தி கொடுங்கள், உதவி செய்யுங்கள், மாயாவை விரட்டுங்கள், வழி கொடுங்கள், மாயாவிடமிருந்து விடுவியுங்கள் என்ற இவை பிராமணத்தன்மையின் சம்ஸ்காரம் இல்லை. பிராமணன் ஒருபொழுதும் அழைப்பதே இல்லை. பிராமணர்களை சுயம் தந்தை விதவிதமான உயர்ந்த பட்டங்களினால் அழைக்கிறார். தனக்கு எத்தனை பட்டங்கள் இருக்கின்றன என்று தெரிந்திருக்கிறீர்கள்தான் இல்லையா? பிராமணன் என்றால் அழைப்பது முடிந்து, பிராமணன் என்றால் தலையின் கிரீடம். பழைய சம்ஸ்கார வசமாகி விடுகிறார்கள், சுபாவ வசமாகி விடுகிறார்கள் என்ற இது பற்றுதலின் கிரீடம் அணிந்த நிலை. அந்த மாதிரி பற்றுதலின் கிரீடம் அணிந்தவர்கள் தந்தையின் தலையின் கிரீடம் ஆக முடியாது. உலக ராஜ்யத்தின் கிரீடம் அணிந்தவராகவும் ஆக முடியாது. தந்தையின் தலையின் கிரீடமாக ஆகுபவர்கள் கனவில் கூட பற்றுதலின் கிரீடம் அணிந்தவராக ஆக முடியாது. புரிந்ததா? உணருங்கள். இப்பொழுது சுய உணர்தல் பாடம் நடந்து கொண்டிருக்கிறது தான் இல்லையா? நல்லது. எப்பொழுதும் தன்னுடைய பிராமண குலத்தின் மரியாதை கோட்டிற்குள் இருக்கக்கூடிய மரியாதா புருஷோத்தமன், கேட்கும், கூறும் மற்றும் சமமாக கூடிய, இப்பொழுதே சொரூபம் மூலம் காண்பிக்கக்கூடிய, எப்பொழுதும் தலையின் கிரீடமாக இருக்கும், எப்பொழுதும் தந்தையின் அனைத்து பிராப்திகளின் ஆதாரத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தீதி அவர்களுடன் செல்வது மற்றும் வருவது என்று கூறலாமா? செல்வது மற்றும் வருவது என்று எப்பொழுது துணையை விட்டு சென்று விடுகிறீர்களோ அப்பொழுது கூறுவோம். எங்கிருந்தாவது செல்வது என்றால் கொஞ்சம் விட்டு செல்வது. ஆனால் இங்கு செல்வது மற்றும் வருவது என்ற வார்த்தையை கூற முடியுமா? இங்கு இருக்கிறோம் என்றாலும் உடன் இருக்கிறீர்கள், அங்கே இருக்கிறோம் என்றாலும் உடன் இருக்கிறீர்கள். யார் ஸ்தானத்திலும் மற்றும் ஸ்திதியிலும் கூட எப்பொழுதும் உடன் இருக்கிறாரோ அவருக்காக செல்வது என்று சொல்ல மாட்டோம். எப்படி மதுபனில் கூட ஒரு அறையிலிருந்து மற்றொரு அறைக்கு செல்கிறீர்கள் என்றால் நாங்கள் விடை பெற்று சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்ல மாட்டீர்கள். இயற்கையாக போவதும் வருவதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் உடன் இருக்கிறீர்கள் இல்லையா? இதுவும் கூட ஒரு அறையிலிருந்து இன்னொரு அறையில் சுற்றி வருகிறீர்கள். அனைவருமே மதுபன் வாசிகள்தான். எனவே விடை பெறுகிறோம் என்ற வார்த்தையை கூறுவதில்லை. எப்பொழுதும் சேவைக்கான பாராட்டுக்கள் கொடுக்கிறோம். எப்பொழுதும் உடன் இருந்து கொண்டே, எப்பொழுதும் உடன் சென்று கொண்டே அங்கமாக சேர்ந்திருக்கிறோம். அந்த மாதிரி அனுபவம் இருக்கிறது தான் இல்லையா? மகாரதி என்றால் தந்தைக்கு சமமானவர். மகாரதிகளின் ஒவ்வொரு அடியில் பல கோடி மடங்கின் வருமானமோ பொதுவான விஷயம்.
ஆனால் ஒவ்வொரு அடியில் அநேக ஆத்மாக்களை பல கோடி மடங்கு அதிபதியாக ஆக்கும் வரதானம் நிரம்பியிருக்கிறது. மகாரதிகள் நாங்கள் செல்கிறோம் என்று கூறுவார்கள், ஆனால் செல்கிறோம் அல்ல, உடன் செல்கிறோம். மகாரதிகளின் சேவை கண்கள் மூலமாக, தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் வரதானத்தை அநேகர்களுக்கு பிராப்தி செய்விப்பது ஆகும். அதாவது தன் மூலமாக தந்தையை பிரத்யக்ஷம் செய்வதாகும். உங்களை பார்த்து கொண்டே தந்தையின் நினைவு இயல்பாக வந்துவிட வேண்டும். ஒவ்வொருவரின் மனதிலிருந்து இவரை இந்த மாதிரி உருவாக்கியது உருவாக்கியவரின் அதிசயம்தான் என்று வெளியாக வேண்டும். அப்படி தந்தை பிரத்யக்ஷம் ஆகிவிடுவார். தந்தை உங்கள் மூலமாக பிரத்யக்ஷமாக தென்படுவார். மேலும் நீங்கள் குப்தமாகி விடுவீர்கள். இப்பொழுது நீங்கள் பிரத்யக்ஷமாக இருக்கிறீர்கள், தந்தை குப்தமாக இருக்கிறார். பிறகு ஒவ்வொருவரும் இதயத்திலிருந்து தந்தையின் பிரத்யக்ஷதாவின் மகிமை செய்து கொண்டிருப்பதை நீங்கள் கேட்பீர்கள். நீங்கள் தென்பட மாட்டீர்கள், ஆனால் எங்கு பார்த்தாலும் தந்தை தென்படுவார். இதன் காரணமாக எங்கு பார்த்தாலும் அங்கு தந்தையே தந்தைதான். இந்த சம்ஸ்காரம் கடைசியில் நிரம்பிவிடும். இதை பின்பு பக்தியில் எங்கு பார்த்தாலும் நீயே நீதான் என்று கூறி அழைக்கிறார்கள். கடைசியில் உங்கள் அனைவரின் முகம் கண்ணாடியின் காரியம் செய்யும். எப்படி இன்றைய நாட்களில் கோவில்களில் அந்த மாதிரியான கண்ணாடிகளை வைக்கிறார்கள், அதில் ஒரே முகம் அநேக ரூபங்களில் தென்படும். அதேபோல் உங்கள் அனைவரின் முகம் நாலாபுறங்களில் தந்தையை பிரத்யக்ஷமாக காண்பிப்பதற்கு கருவியாகிவிடும். பின்பு பக்தர்கள் எங்கு பார்த்தாலும் நீயே நீதான் என்று கூறுவார்கள். முழு கல்பத்தின் சம்ஸ்காரத்தையோ இங்குதான் நிரப்புகிறார்கள். அப்படி பக்தர்கள் இதே சம்ஸ்காரத்திலிருந்து முக்தியை பிராப்தி செய்வார்கள். எனவே துவாபரயுகத்தின் ஆத்மாக்களில் அல்லது முக்தி அடைவதின் சம்ஸ்காரம் அல்லது நீயே நீதான் என்பதின் சம்ஸ்காரம் அதிகமாக வெளிப்படும் என்றால், தன்னுடைய மற்றும் தந்தையின் பக்தர்களும் இப்பொழுதுதான் நிச்சயிக்கப்படுகிறார்கள். ராஜ்யமும் இப்பொழுதே உருவாகிறது என்றால் பக்தர்களும் இப்பொழுதே உருவாகிறார்கள். அப்படியானால் பக்தர்களை எழுப்புவதற்காக செல்கிறீர்களா அல்லது குழந்தைகளை சந்திப்பதற்காக செல்கிறீர்களா? எனவே இந்த முறை எத்தனை என்னுடைய பக்தர்கள் உருவானார்கள், மேலும் தந்தையின் குழந்தைகள் எத்தனை பேர் உருவானார்கள் என்று சோதனை செய்யுங்கள். இருவர்களுக்கும் விசேஷ பங்கு இருக்கிறது. பக்தர்களுக்கும் அரைக்கல்பத்திற்கான பங்கு இருக்கிறது மற்றும் குழந்தைகளுக்கும் அரைக்கல்பத்திற்கான அதிகாரம் இருக்கிறது. பக்தர்களும் இப்பொழுது தென்படுவார்களா அல்லது கடைசியிலா? யார் நௌதா அதாவது 9 மடங்கு பக்தி செய்வார்களோ, பக்த மாலையின் நம்பர் 1 மணியாக இருப்பார்களோ, அவர்களும் இங்கேயே பிரத்யக்ஷமாக வேண்டும். வெற்றி மாலையும் மேலும் பக்த மாலையும் இங்கேயேதான் உருவாகும். ஏனென்றால் சம்ஸ்காரம் நிரப்புவதற்கான நேரம் சங்கம யுகம்தான். பக்தர்கள் கடைசியில் ஹே பகவான், எங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்து விடுங்கள் என்று அழைத்து கொண்டே இருந்து விடுவார்கள். இந்த சம்ஸ்காரத்தையும் இங்கிருந்து நிரப்புவார்கள். மேலும் குழந்தைகள் துணையின் அனுபவம் செய்வார்கள். நல்லது. வரதானம்: தேக அபிமானத்தின் தியாகம் மூலமாக எப்பொழுதும் ஸ்வமானத்தில் சுயமரியாதையில் நிலைத்திருக்கக்கூடிய மரியாதைக்குரியவர் ஆகுங்கள். எந்த குழந்தைகள் இந்த ஒரு பிறப்பில் தேக அபிமானத்தை தியாகம் செய்து சுயமரியாதையில் நிலைத்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த தியாகத்தின் பலனாக பாக்கியத்தை உருவாக்கும் தந்தை மூலமாக முழு கல்பத்திலும் மரியாதைக்குரியவராக ஆகும் பாக்கியம் கிடைத்துவிடுகிறது. கல்பம் பிரஜை மூலமாக மரியாதை கிடைக்கிறது. அரைக்கல்பம் பிரஜை மூலமாக மரியாதை கிடைக்கிறது. அரைக்கல்பம் பக்தர்கள் மூலமாக மரியாதை கிடைக்கிறது. மேலும் இந்த நேரம் சங்கம யுகத்தில் சுயம் பகவான் தன்னுடைய சுயமரியாதையில் இருக்கும் குழந்தைகளுக்கு மரியாதை கொடுக்கிறார். சுயமரியாதை மற்றும் மரியாதை இரண்டிற்கும் ஒன்றிற்கொன்று மிக ஆழமான சம்பந்தம் இருக்கிறது. ஸ்லோகன்: ஒவ்வொரு அடியிலும் தந்தையின் பிராமண பரிவாரத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் எப்பொழுதும் முன்னேறிக்கொண்டே இருப்பீர்கள். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर
ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद दो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।